கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நம்மில் எத்தனை பேர் உண்மையிலேயே பேசுகிறோம்? கொலை, கொள்ளை, கஞ்சா கடத்தல், பொது அமைதி குலைக்கும் சம்பவங்கள், அரசு ஊழியர்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள், இவையெல்லாம் ஏதோ தனித்தனி நிகழ்வுகள் போல நம் கண்முன்னே கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் எதிராக ஒரு ஒற்றை வலுவான குரல் கூட ஏன் எழவில்லை? திருத்தணி ரயிலில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் வட இந்தியர்களை தாக்கினார்கள். இது சாதாரணமான சம்பவமா? தலைநகரான சென்னையிலேயே ஒரு பீகார் குடும்பமே கொலை செய்யப்பட்ட சம்பவம். இது மாநிலத்தின் பாதுகாப்பு நிலையை கேள்விக்குள்ளாக்காதா? தினமும் செய்திகளில் கஞ்சா பிடிப்பு, டன் கணக்கில் போதைப்பொருள். அப்படியென்றால் இந்த நெட்வொர்க் எவ்வளவு பெரியது? யாருடைய ஆதரவு இதற்கு இருக்கிறது? யார் பாதுகாக்கிறார்கள் என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. கரூரில் கல்குவாரி விவகாரத்தை செய்தி எடுத்த நிருபர்கள் தாக்கப்படுகிறார்கள். உண்மையை வெளியே கொண்டு வருபவர்களே தாக்கப்பட்டால் நாளைக்கு யார் பேசுவார்கள்? மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்களே தெருவில் நிற்கும் நிலை. இவ்வளவு நடந்தும் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு யாராவது சொன்னார்களா? 2021 முன் அதிமுக ஆட்சியில் ஒரு சிறிய சம்பவம் எங்காவது நடந்தாலே உடனே போராளிகள் கிளம்புவார்கள், சமூக ஆர்வலர்கள் அறிக்கை விடுவார்கள், ட்விட்டர் போராளிகள் ஹேஷ்டேக் போடுவார்கள், சினிமா பிரபலங்கள் எனக்கு மனசு வலிக்குதுன்னு பதிவு போடுவார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் சமூக அக்கறை அதிகமாக இருந்ததா? இன்று என்ன மாறியது? இப்போது சம்பவங்கள் குறைந்ததா? இல்லை, சம்பவங்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறது. ஆனால் பேசுபவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். போராளிகள் எங்கே? சமூக ஆதரவாளர்கள் எங்கே? ட்விட்டரில் தினமும் புரட்சி பேசியவர்கள் எங்கே? சினிமா பிரபலங்களின் சமூக பொறுப்பு இப்போ ஆஃப் மூடிலேயா உள்ளது? இந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கவில்லையா? அல்லது நடந்தாலும் பேசக்கூடாத நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஊடகங்கள் பெரும்பாலும் திமுக கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு. அதனால் உண்மைகள் வெளிவராமல் மறைக்கப்படுகிறதா? அல்லது வந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அழுத்தப்படுகிறதா? அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இருந்தது, எதிர்த்து பேச முடிந்தது, விமர்சிக்க முடிந்தது. இன்று திமுக ஆட்சியில் கருத்தே சொல்ல தடைப்பட்ட சூழலா? இவை இல்லை என்றால் போராளிகள் எல்லாம் விலை போய்விட்டார்களா? சமூக அக்கறை என்பது ஆட்சிக்கு ஏற்றாற்போல் மாறும் ஒன்றா? இது ஒரு கட்சிக்கு எதிரான பேச்சு இல்லை, இது ஒரு ஆட்சியை கேள்வி கேட்கும் உரிமை. ஜனநாயகத்தில் ஆட்சி என்பது விமர்சனத்தை தாங்க வேண்டும். ஆனால் இன்று விமர்சனமே காணாமல் போகிறதே, அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இப்படி சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கருத்து சுதந்திரம் மௌனமாக்கப்பட்டால் நாளைக்கு பாதிக்கப்படுவது அரசியல்வாதிகள் அல்ல, சாதாரண மக்கள்தான். இந்த நிலை தொடர வேண்டுமா? இந்த ஆட்சி இப்படியே நீடிக்க வேண்டுமா? கேள்வி ஆட்சியாளர்களிடம் மட்டும் அல்ல, மௌனமாக இருப்பவர்களிடமும், அதாவது நம்மிடமும் தான்.